சமூகத்திலே இந்த காலை பொழுது உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். போன ஞாயிறு என்ன செய்தி கட்டினாங்க? என்ன கட்டினாங்க? 2 திருமணம் செய்யலாமா என்ற காரியத்தை குறித்து நாம் போன ஞாயிற்றுக்கிழமையிலே பார்த்தோம். அல்லேலூயா. அனைவருக்கு அது பிரயோஜனமாக இருந்தது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேட்காதவர்கள் ஏதாவது வேணுமென்றால் நீங்கள் போய் கேட்டுக்கொள்ளலாம் மறுபடியும். ரைட். இந்த நாளிலும் கர்த்தருடைய செய்தியானது மறுபிறப்பு என்றால் என்ன? இன்றைய செய்தியின் தலைப்பு மறுபிறப்பு என்றால் என்ன? கவனிங்கள். இயேசு அங்கே யோவான் 3 எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். யோவான் 3ஆம் அதிகாரம், அங்கே 3வது வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒரு ஆள் எழுந்திருந்து சத்தமாய் வாசிக்கவும். யோவான் 3:3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் புறப்பாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்கள், ஒருவன் மறுபடியும் புறப்பாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன கவனிங்க. அப்ப மறுபடி பிறக்கிறதை குறித்து இயேசு கிறிஸ்து அங்கே நிகதேமுக்கு அங்கே சொல்லுகிறார். அப்ப ஏற்கனவே நாம் ஒரு மாம்ச பிரகாரம் அப்ப பிறப்பை உடையவர்களா இருக்கிறோம். நாம் ஏற்கனவே ஒரு பிறப்பை உடையவர்கள். ஆனால் இயேசு நிகதேமுக்கு சொல்லுகிறார், நாம் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அப்ப நாம ஏற்கனவே ஒரு பிறப்புல இருக்கிறோம். ஆனாலும் ஒரு மறுபிறப்பை குறித்து அவர் பேசுகிறார். எப்பொழுதுமே இந்த ஜூதர்கள் இந்த மறுபிறப்பை குறித்து பேசிக்கொண்டிருக்க கவனிக்கணும். இந்த மறுபிறப்பை குறித்து பேசிக்கொண்டிருக்க இயேசு அவருடைய சரீரத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கவே, என்ன இவர் தண்டர் சரீரத்தையே சாப்பிட சொல்லி சொல்றார், என்ன இவர் தண்டர் சரீரத்தையே இவர் சாப்பிட சொல்லி சொல்றாரு என்று அவங்க அதுக்கு கூட ஒரு வியாக்கியானம் எடுத்துட்டு போயிட்டார். இயேசு ஒரு காரியத்தை அவர்களுக்கு பேசும்போது அவர்கள் அதை புரிந்து கொள்ற அடிப்படையிலே அன்றைக்கு அவர்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கவில்லை. அப்ப இயேசு இங்கேயும் ஒரு மறுபிறப்பை குறித்து பேசும்போது இந்த நிகதேமு அவன் தவறாகவே புரிந்து கொண்டிருந்தார் இந்த மறுபிறப்பை. ஏனென்றால் அவர்கள் நியாயப்பிரமாண அடிப்படையிலே இருந்ததால். கவனிங்கள், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இந்த மறுபிறப்பு என்றால் என்ன? ஏன் அவர் மறுபடி பிறக்க சொல்லுகிறார்? அப்ப மறுபிறப்பு அடைந்தவர்கள் யார்? மறுபிறப்பு அடையாதவர்கள் யார்? அப்ப மறுபிறப்பு அடைந்ததை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? மறுபிறப்பு அடையாதவர்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்ப மறுபிறப்பு மாம்ச பிரகாரமான பிறப்பா, ஆவிக்குரிய பிறப்பா? அப்ப ஆவிக்குரிய பிறப்பாய் ஒரு மறுபிறப்பு இருக்குமா இருந்தால் அது எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய மறுபிறப்பு? அந்த ஆவிக்குரிய மறுபிறப்பை எப்படி அடையாளம் கண்டுகொள்ளலாம் இது ஆவிக்குரிய மறுபிறப்பு என்பதை? ஒரு மாம்ச பிரகாரமான மறுபிறப்பை நாம் அடையாளம் கண்டுகொள்கிறோம். ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கிறோம். மாம்ச பிரகாரமாக இரத்தத்துக்கு இரத்தமாகவும் எலும்புக்கு எலும்பாகவும் நாங்கள் பிறந்து கொள்கிறோம். கவனியுங்கள். இப்ப திருப்பிக் கொள்ளுங்கோ. சங்கீதம் 51:6 ஒரு ஆள் 5 ஒரு ஆள் வாசிங்கோ. சில வசனங்களை சொல்லுவேன். சங்கீதம் 51:5. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். பாருங்க, சங்கீதக்காரர் இப்படியாய் சொல்லுகிறார், நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் பாவத்தில் என்னை கற்பம். அப்ப பாருங்க, தாயின் கற்பத்தில பிறக்கிற பிறப்பானது பாவத்தில் பிறக்கிற பிறப்பு என்று வேதம் சொல்லுகிறது. அது துர்க்குணத்தில் உருவான ஒரு பிறப்பு, அது பாவத்தில் இருந்து வருகிற ஒரு பிறப்பு. இன்னும் 2 வசனங்களை ஆதாரப்படுத்தி ரோமர் 3:23 ஒரு ஆள் வாசிக்கவும் தயவு செய்து. ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி
அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். ரைட். ரோமர் 6:23 வாசிங்கோ. 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை பலமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ரைட். உட்கார்ந்து கவனிங்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். பாருங்க, ஒரு மனிதனுடைய பிறப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. அவன் துர்க்குணத்தில் உருவாகிறான், அவன் பாவத்திலே பிறக்கிறான். சோ பாவத்திலே பிறக்கிற ஒரு மனிதன் அவன் கண்டிப்பாக தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவன் இன்னொரு மறுபிறப்பெடுக்க வேண்டியதா இருக்கிறது. அதனாலேதான் நிக்கதேமிக்கப்பான், நாங்க திருப்பி தாயின் வயிற்றுல பிறக்கணுமா, திருப்பியும் தாயின் வயிற்றுல பிறக்கணுமான்னு நிக்கதேமிக்கப்பான் மறுபிறப்பை குறித்து அவர் அவங்க பேசிக்கிட்டு கவனிக்கணும். அப்ப மறுபிறப்பு அது பாவத்திலே உண்டாக்கப்பட்ட இந்த சரீர பிறப்பு அது ஆவிக்குரிய பிறப்பை கொண்டு வருமா? ஆனால் அது ஆவிக்குரிய பிறப்பை இந்த பிறப்பு கொண்டு வர மாட்டாது. சோ தேவன் மறுபிறப்பை குறித்து பேசுகிறார். ஆகையினால இந்த மறுபிறப்பை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். ஏது மறுபிறப்பு அல்ல? கவனிங்கள், எது மறுபிறப்பு அல்ல என்றதை குறித்து நாங்க இப்ப பார்க்க போறோம். ஏனென்றால் மறுபிறப்பு என்பது இந்த மாம்ச பிரகாரமான பிறப்பு அல்ல, அது இன்னொரு பிறப்பு. அப்ப அந்த மறுபிறப்பை நாம் பார்ப்பதற்கு முன்பதாக எது மறுபிறப்பு அல்ல? அங்கே 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 18வது வசனத்திலே அங்கே ஆகாப் ஜெசபேலை குறித்து அங்கே பேசப்படுகிறது. அங்கே ஆகாப் ராஜாவா இருக்கும் போது அங்கே ஜெசபேல் தான் முழுவதுமாக ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்தார் காலத்திலே. கவனிங்கள், ஆகாப் ஒரு இஸ்ரவேலனாயிருந்தான். அவன் தேவனுடைய ஜனங்களை ஆளுகிறவனாயிருந்தான். ஆனாலும் அவன் விக்கிரக ஆராதனைகளுக்கு இடம் கொடுத்தான். விக்கிரக ஆராதனைகளை அங்கே தேவனுடைய அங்கே தேசத்திலே அதை அருவருப்பு பண்ணினான். விக்கிரக ஆராதனை கொண்டு வந்து தேசத்தை பாழாக்கினான் இந்த ஆகாப். இந்த பிலேயாமை கவனித்தீர்கள்னா, இந்த பிலேயாம் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி அவன் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டான். பாலாக்கிய உபதேசத்துக்கு செவி கொடுத்து அவனுடைய வெகுமதிகளுக்கு தான் பிரியம் கொண்டு தேவனுடைய ஜனத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைக்க அவன் முற்பட்டான். கவனிங்க, பாலாக்குக்கு பிலேயாம் ஆலோசனை சொன்னான். என்ன ஆலோசனை சொன்னான்? அந்த நம்முடைய ஜனத்தை தேவனுடைய ஜனத்தோடு கூட கலக்குங்கள். இந்த பாலாக்குக்கு பிலேயாம் ஆலோசனை சொன்னான். ஆனால் இந்த பிலேயாமோ முன்பதாக கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இருந்தான். கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இருந்தான். ஆனாலும் அவனுடைய உண்மையான தோற்றமானது எப்பொழுது வெளிப்பட்டது என்றால், அங்கே யூதாசனுடைய உண்மையான தோற்றம் எப்பொழுது வெளிப்பட்டது என்றால், அவ்வண்ணமாகவே இந்த பிலேயாமின் தோற்றம் எப்பொழுது வெளிப்பட்டது என்றால், பாலாக்கினுடைய வெகுமதியினாலே அவனுடைய உண்மையான தோற்றம் வெளிப்பட்டது. பாலாக்கு கொடுத்த வெகுமதிகளும் பாலாக்குடைய ஐஸ்வர்யமும் அதிகாரமும் இவனுக்கு பிலேயாமுக்கு கொடுக்கப்பட்டது. அன்றைக்கு யூதாசுக்கு கொடுக்கப்பட்ட நாணயம் அங்கே வெள்ளி காசை போன்று அங்கே பிலேயாமுக்கு கொடுக்கப்பட்ட வெகுமதியினாலே அவன் பாலாக்குக்கு ஆலோசனை சொன்னான். ஆனாலும் பாலாக்கிடம் அவன் வெகுமதியை பெறுவதற்கு முன்பதாக அவன் ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனாய் இருந்தான். ஆனாலும் அவனுடைய சுயமானது எப்பொழுது தோற்றம் பெற்றது பாருங்கள். இந்த பிலேயாம் மறுபிறப்பு அடைந்தவனாய் காண்பித்துக் கொண்டு இருந்தான். ஆனால் உண்மையாகவே பிலேயாம் மறுபிறப்பை அடையவில்லை. பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தான். மறுபிறப்பு நான் அடைந்து கொண்டேன் என்பதை நிரூபித்துக் கொண்டிருந்தான். ஆனாலும் அவனுடைய நேரம் வரும்போது அவனுடைய உண்மையான தோற்றம் வெளிவந்தது. அவன் மறுபிறப்பு அடையவில்லை. யூதாஸ் மறுபிறப்பு அடைந்தவன் போலவே காட்சி அளித்துக் கொண்டிருந்தான். ஆனால் யூதாசுக்கு ஒரு நேரம் வந்தது, அவன் மறுபிறப்பு அடையாத நிலையை அவன் காண்பித்தான். அப்ப மறுபிறப்பு அல்லாத, அங்கே பாருங்கள் வெளிப்படுத்தல் 3:10-9 சொல்லுகிறது, யூதர் அல்லாதவர்கள், அப்போஸ்தலர் அல்லாதவர்கள்
அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லி வருகிறதை நான் அறிகிறேன் என்று அங்கே பவுல் சொல்லுகிறார். ஒரு இடத்துல பவுல் சொல்றார், அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி வருகிறார்கள். ஜூதன் அல்லாதவர்களும் தங்களை ஜூதன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஜூதர் அல்ல. கவனிங்கள், இப்ப அதை குறித்து தான் பேச போகிறேன். இப்பொழுது கவனிங்கள், இந்த காயின் எது மறுபிறப்பு அல்ல என்கிறதை குறித்து பேச கண்டிருக்கிறேன். பாருங்கள், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த காயின் ஆபேல். ஆபேலும் சிறந்த ஆட்டுக்கடாவை ஒன்றை கொண்டு வந்தான், கொழுத்த ஆட்டுக்கடாவை. காயினும் சிறந்த பலிபீடத்தை கட்டி எல்லா பயிர்களிலும் தலையீட்டை கொண்டு வந்து முதல்ல சிறப்பானதை கொண்டு வந்து அவன் தன் பலிபீடத்தில் வைத்து அலங்கரித்தான். காயினும் கர்த்தருக்கு ஆராதனை செய்து காயினும் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி பலிகளை கொண்டு வந்தான். ஆனால் தேவனோ ஆபேலுடைய பலியை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் காயினுடைய முகநாடி வேறுபட்டதென்றது. காயினுடைய முகநாடி ஏன் வேறுபட்டதென்றால் அவன் மறுபிறப்பு அடையவில்லை. ஆனால் அவன் ஆராதனை செய்கிறவனாயிருந்தான், இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்கிறவனாயிருந்தான். இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்பதை காயின் அறிந்திருந்தான். காயின் தேவனுக்கு பலிகளை செலுத்த தன்னை ஒப்பு கொடுத்தான். அவன் விசுவாசித்தான், இயேசு கிறிஸ்துவை, கர்த்தரை, பிதாவை விசுவாசித்தான். ஆனாலும் காயினுடைய தோற்றம் மறுபிறப்பு அடையாத நிலை எப்பொழுது வந்ததென்றால் தேவன் ஒரு காரியத்தை வைக்கும் போது அங்கே அவனுடைய முகநாடி வேறுபட்டு அவனுடைய உண்மை தோற்றம் வெளியே வந்தது. காயின் மறுபிறப்படையாத ஒரு தோற்றத்திலே அங்கே ஜீவித்துக் கொண்டிருந்தான். கவனியுங்கள், அதனாலே எபிரேயர் 11:4 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினிலும் மேன்மையான பலியை செலுத்தினார் என்று. அப்ப ஆபேலுடைய பலியை தேவன் ஏற்றுக்கொள்கிறார் என்றால் காயினை விட ஆபேல் மேன்மையான ஒன்றை விசுவாசித்தார். இரத்தத்தினாலே பாவம் வந்தது என்பதை ஆபேல் அறிந்திருந்தார். ஜீவனுக்கு ஜீவன் கொடுக்க வேண்டும் என்பதை ஆபேல் அறிந்திருந்தான். தேவன் அவனுக்கு சொல்லவில்லை, ஆனால் இரத்தத்துக்கு இரத்தம் கொடுக்க வேண்டியதை ஆபேல் அறிந்திருந்தான். ஆனால் காயினோ தேவனை அறிந்திருந்தான். ஆனால் தேவனை பிரியப்படுத்த, தேவனுக்கு ஏற்ற சித்தத்தை செய்ய, தேவனுடைய விருப்பம் என்ன, தேவனுடைய தீர்மானம் என்ன என்பதை அவனுக்குள்ளே அந்த வெளிப்பாடு இல்லாதனாலே அவன் தேவனுக்கு பலியை கொடுத்தான், சிறந்ததை செய்தான். ஆனால் தேவன் அதை அங்கீகரிக்கவில்லை. ஆபேலுக்கு இருந்த ஒரு வெளிப்பாட்டின் உணர்வு காயினுக்குள்ளே இல்லாதமே அங்கே அவனுடைய மறுபுறப்பு இல்லாமே அது எங்களுக்கு காண்பிக்கிறது. கவனிங்கள், இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போகிறேன். பேதுரு ஒரு முறை சொன்னான், ஆண்டவரே, நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன், உம்மை விட்டு கொடுக்க மாட்டேன், உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்று பேதுரு ஒரு முறை பேசிக் கொண்டிருக்கும் போது இயேசு கிறிஸ்து சொன்னார், பேதுருவே, உன்னுடைய விசுவாசம் தவறல்ல. ஆனாலும் நீ குணப்பட்ட பின் உன் சகோதரனை குணப்படுத்து என்று சொன்ன பின்பு இயேசு சொன்னார், ஆனாலும் நீ இன்றைக்கு ராத்திரியிலே நீ சேவல் கூவும்போது என்னை 3 தடவை மறுதலிப்பாய். பேதுரு முன்பதாக சொன்னான், நான் வாழ்விலும் சாவிலும் உம்மை நான் இப்படி மறுதலிக்க மாட்டேன், உம்மை விட்டு பிரிய மாட்டேன், உமக்காக நான் நிற்பன், தலையை கொடுப்பன் என்ற பேதுரு. ஆனா இயேசு சொல்றார், இல்ல பேதுருவே, நீ என்னை 3 தடவை மறுதலிப்பாய். பாருங்கள், மறுபிறப்பு அடையாத பேதுரு. ஆனாலும் பேதுரு மறுபிறப்பு அடைந்ததாக நினைத்துக் கொண்டிருந்தார். பேதுரு பிசாசுகளை திரட்டினார். முன்பதாகவே நடந்தது, எல்லா சீடர்களும் அதை செய்தார்கள். பிசாசுகளை திரட்டினார்கள், ஊழியத்தை செய்தார்கள். ஆனாலும் மறுபிறப்பு அடையாததினாலே இயேசுவை 3 தடவை பேதுரு மறுதலித்தார். 3 தடவை, ஒரு தடவை அல்ல, 3 தடவை. நீ மறுப்புக்கு அடையாளமாய் பழைய ஏற்பாட்டிலே திகழ்ந்தது, நிகழ்ந்தது, அடையாளமாய் காண்பிக்கப்பட்டது. விருத்த சேதனம் இல்லாதவனும் ஜூதன் அல்ல. விருத்த சேதனம் செய்யப்பட்டவனே அந்த பிதாவினால் அழைக்கப்பட்ட ஒரு கூட்டமாய் இருக்கிறது. கவனியுங்கள், இதை நான் இன்னும் கூறட்டும். யோசுவா 5:2. பைபிள கலகணஞ்சிட்டு போனோம். யோசுவா 5:2. அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி,
நீ கருக்கான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்தசனம் பண்ணு என்றார். ரைட். நீ கருக்கான பட்டயத்தை எடுத்து கத்திய எடுத்து நீ மறுபடியும் இவங்களை விருத்த சேதனம் பண்ணு. முதல் விருத்த சேதனம் பண்ணித்தான் வந்தாங்க ஆபிரகாம் மூலம். ஆனாலும் ஜோசுவாக்கு 2ஆம் தினம் சொல்றாரு, அவனிங்க முதல் தினம் விருத்த சேதனம் பண்ணது ஓகே, வேதம் சொல்லுது 2ஆம் தடவையும் விருத்த சேதனம் பண்ணு. முதல் விருத்த சேதனம் எதுக்கென்றால் தேவனாலே இவர்கள் ஒரு கூட்ட ஜனமாய் அழைக்கப்பட்டார்கள். அங்கே நல்லோர் கெட்டோர் இருந்தார்கள். நன்றாய் கவனியுங்க. இந்த ஆபிரகாமால விருத்த சேதனம் பண்ணப்பட்டு ஒரு ஜாதி வந்தது. அந்த ஜாதிக்குள்ளே நல்லதும் இருந்தது, கெட்டதும் இருந்தது. அந்த நல்லதுக்கும் தேவன் கொடுத்தார், அந்த கெட்டதுக்கும் தேவன் கொடுத்தார். நல்லதும் தேவனை தான் தொழுது கொண்டது, கெட்ட ஒரு கூட்டமும் தேவனை தான் தொழுது கொண்டது. ஆனால் இந்த 2 கூட்டமும் விருத்த சேதனம் செய்யப்பட்டு அழைக்கப்பட்டு வந்தது. அந்த 2மே தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லப்பட்டது. இவர்கள் தேவனுடைய ஒரு தேசமாய் இருக்கிறார்கள் என்று கூறப்பட்டது. கவனியுங்கள். ஆனாலும் கானானுக்குள்ளே போக கானானின் சுதந்திர பங்கை அங்கே ஜோசுவா மூலம் ஜனங்களுக்கு தேவன் கொடுப்பதற்கு கவனிங்க. ஆபிரகாம் மூலமாய் கொடுக்கப்பட்டதை அறிந்தீர்கள். எல்லா ஜாதிகளுக்கும் நல்லோர் தீயோர் எல்லாம் பெருகி தேவன் நல்லோருக்கும் தீயோருக்கும் தண்ணியை கொடுத்தார், அப்பத்தை கொடுத்தார், அவர்களுக்கு இறைச்சியை கொடுத்தார், அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார், நடத்தி வந்தார், அறிந்திருக்கிறீர்கள். ஆனாலும் ஜோசுவா 2ஆம் தடவை அவர்களுக்கு விருத்த சேதனம் பண்ணினது எதற்காக என்றால் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே அவர்களுக்கு சுதந்திர பங்கை கொடுக்கும்படிக்கு. அந்த 2ஆம் தடவை விருத்த சேதனம் பண்ணாத யாருமே அந்த தேசத்திலே சுதந்திர பங்கை பெற்றுக் கொள்ள முடியாது. யோசுவா விருத்த சேதனம் பண்ணின கூட்டம் மாத்திரமே அந்த 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 கானானுக்குள்ளே சுதந்திர பங்கை பெற்றுக் கொண்டார்களே அல்லாமல் வேறு ஒருவரும் சுதந்திர பங்கை பெற்றுக் கொள்ளவில்லை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு அநேகர் ஞானஸ்நானம் எடுத்து இன்றைக்கு 6000 வருஷ காலமாக அநேகர் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு 2023 வருஷ காலமாக 4, 5, 25 வருஷ காலமாக இன்றைக்கு ஒரு ரட்சிப்புக்குள்ளே இருந்தார்கள். எது? ஆபிரகாமுடைய விருத்த சேதன முறைமை போல கல்வாரியாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு ரட்சிப்புக்குள்ளாய் ஒரு கூட்டம் வந்தது. ஆனாலும் வாக்கு தத்தத்துக்குள்ளே போற நேரம், அதாவது வாக்கு தத்தம் கானானுக்குள்ளே போற நேரம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே 1000 வருட அரசாட்சிக்கு போவதற்கு முன்பதாக மறுபடியும் ஒரு விருத்த சேதனத்தை ஜோசுவா மூலம் தேவன் அனுமதிக்கிறார். மனுஷகுமாரன் லூக்கா 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தின்படி மறுபடி முதல் இயேசு கிறிஸ்து 1ஆம் வருகையிலே வந்தார் கல்வாரிக்கு. ஆனால் 2ஆம் வருகையாக அவருடைய வருகை குறித்து பேசப்படுகிறது லூக்கா 17ஆம் அதிகாரம். எப்படி என்றால் அது மனுஷகுமாரனாக லோத்தின் நாட்களில் சோதோமின் நாட்களில் இந்த பூமி மறுபடியும் பாவத்திற்குள்ளே விழுந்து தவிக்கும் போது மனுஷகுமாரன் வருவார். அவர் வந்து 2வது விருத்த சேதனத்தை பண்ணுவார். அந்த மனுஷகுமாரன் வெளிப்பட்டுத்தான் 2வது விருத்த சேதனத்தை பண்ண வேண்டியதாக இருக்கிறது. அந்த 2வது விருத்த சேதனத்தை பண்ணினவர்கள் மாத்திரமே தான் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்களை பிரவேசிப்பார்களே அல்லாமல் ஒருவனும் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? எனக்கு இப்பதான் புரிஞ்சது. இது ஆயத்தம் இல்லை இந்த வெளிப்பாடு. கவனித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் அதை குறித்து பேசினேன். 1 சாமுவேல் 14:26. 1 சாமுவேல் 14:26. இந்த தாவீது இந்த கோலியாத்தை சந்திக்கும் நேரம் வந்தது. கவனித்துக் கொள்ளுங்கள். தாவீது கோலியாத்தை சந்திக்கிற நேரம் வந்தது. ஜீவனுள்ள தேவனுடைய ஜனத்தை நிந்திப்பதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் எம்மாத்திரம் அல்லது யார்? கவனிங்கள். அங்கே பெலிஸ்தன் அவன் விருத்த சேதனம் இல்லாதவன். ஜீவனுள்ள தேவனுடைய ஜனத்தை நிந்திக்க இந்த விருத்த சேதனம் இல்லாதவன் யார்? அப்ப விருத்த சேதனம் என்றது ஒரு ஜன கூட்டத்தை பிரித்து காண்பிக்கிறதா இருக்கிறது.
தேவன் பிரித்தெடுத்த ஒரு கூட்டத்துக்கு அது அடையாளமாய் பழைய ஏற்பாட்டிலே விருத்த சேதன பிறப்பானது காண்பிக்கப்பட்டு கொண்டிருந்தது. கவனியுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆனால் புதிய ஏற்பாட்டின் மறுபிறப்பானது பழைய ஏற்பாட்டின் மறுபிறப்பின் அடையாளமாய் நான் காண்பித்தேன். புதிய ஏற்பாட்டின் மறுபிறப்பானது ரோமர் 2:29. அது ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே அல்லாமல் வேறொரு விருத்த சேதனம் இல்லை. அது ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம். ரோமர் 2:29. அது ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம். வாசியுங்க. உள்ளத்திலே ஜூதனானவனே ஜூதன், உள்ளத்தில் ஜூதனானவனே ஜூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே சேதனம். ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே இப்பொழுது விருத்த சேதனம். உட்கார்ந்து கொள்ளுங்க. அப்ப பழைய முறைமையான விருத்த சேதன முறைமை, பட்டய கருக்கெடுத்து சீவிர முறைமை அல்லது அடையாளப்படுத்துகிற முறைமை இல்லாமல் ஆவியினாலே இருதயத்திலே உண்டாகிற விருத்த சேதனமே உண்மையான விருத்த சேதனம். கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த பழைய ஏற்பாட்டுக்கும் இந்த புதிய ஏற்பாட்டுக்கும் உரிய வித்தியாசத்தை நான் இப்பொழுது உங்களுக்கு காண்பித்தால் இந்த விருத்த சேதன முறைமையின் செய்தியும் உங்களுக்கு புரிந்து கொள்ள இலகுவாய் இருக்கும் என்பதை நான் புரிந்து கவனியுங்கள் சொல்லுகிறேன். பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாட்டின் இரண்டு வித்தியாசமான முறைமைகள். பழைய ஏற்பாடு பூமிக்குரியது, புதிய ஏற்பாடு ஆவிக்குரியது. பழைய ஏற்பாடு நிழலாகவும் அடையாளமாகவும் இருக்கிறது, புதிய ஏற்பாடு உண்மை பொருளாய் இருக்கிறது. பழைய ஏற்பாடு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் உண்டானது, புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டானது. பழைய ஏற்பாடு தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது, புதிய ஏற்பாடு தீர்க்க தரிசனம் நிறைவேறப்பட்டது. பழைய ஏற்பாடு பாவம் மூடப்பட்டது, புதிய ஏற்பாடு பாவம் பரிகரிக்கப்பட்டது. பழைய ஏற்பாடு பரிசுத்தாவி அவர்கள் மேல் வந்தார், புதிய ஏற்பாடு பரிசுத்தாவி அவர்களுக்குள் வாசம் செய்தார். பழைய ஏற்பாடு சரீர இளைப்பாறுதல், புதிய ஏற்பாடு ஆத்தும இளைப்பாறுதல். பழைய ஏற்பாடு பூர்ணப்படுத்தாதது, புதிய ஏற்பாடு பூரணப்படுத்துகிறது. பழைய ஏற்பாடு ஆபிரகாமின் சந்ததியில் இருந்து பிரிந்து வந்தது, புதிய ஏற்பாடு கிறிஸ்துவின் சந்ததி என்று பிரிந்து வந்தது. எத்தனை பேருக்கு புரிஞ்சு கொண்டீங்க? அதே மாதிரி தான் புத்தியுள்ள கன்னிகைகளுக்கும் புத்தி இல்லாத கன்னிகைகளையும் இரண்டாய் பிரிக்கிறது. புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள். கவனிங்க. புத்தி இல்லாத கன்னிகைகள் எப்படின்னு சொன்னா நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல் என்றதுக்குள்ளே இருக்கிறார்கள் புத்தி இல்லாத கன்னிகைகள். புத்தி உள்ள கன்னிகைகளோ நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை உடையவர்களாகவும் புத்தி உள்ள கன்னிகைகள் இருக்கார்கள். புத்தி இல்லாத கன்னிகைகள் கைவிடப்பட்டு உபத்திர காலத்தில் பங்கடைகிறார்கள். புத்தி இல்லாத கன்னிகைகள் புத்தி உள்ள கன்னிகைகளோ எடுத்துக் கொள்ளப்படுதலில் மேலே செல்கிறார்கள். புத்தி இல்லாத கன்னிகைகள் வரங்களை உடையவர்கள். புத்தி இல்லாத கன்னிகைகள் யாராம்? வரங்களை உடையவர்கள். புத்தி உள்ள கன்னிகைகளோ வரங்களை கொடுத்தவரை உடையவர்கள். புத்தி இல்லாத கன்னிகைகள் அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். புத்தி உள்ள கன்னிகைகளோ அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் புத்தி இல்லாதவர்கள் வலிமை அழைக்கப்பட்டவர்கள், ஆனால் புத்தி உள்ளவர்களோ அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுமாய் இருக்கிறார்கள். புத்தி இல்லாதவர்கள் சபை என்று அழைக்கப்படுகிறார்கள், புத்தி உள்ள கன்னிகைகளோ மனவாற்றி என்று அழைக்கப்படுகிறார்கள். புத்தி இல்லாத கன்னிகைகள் பரிசுத்த நரகத்திற்கு புறம்பே வசிப்பவர்கள், புத்தி இல்லாத கன்னிகைகள். புத்தி உள்ள கன்னிகைகளோ பரிசுத்த நகரத்திற்கு உள்ளே பிரவேசிப்பவர்கள். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்கிட்டு? இது விளங்கினா தான் உங்களுக்கு என்ன விளங்கும் என்று சொன்னா மறுபிறப்பே விளங்கும். என்ன விளங்கும்? மறுபிறப்பு விளங்கும். ரைட். இப்பொழுது அங்கே 1 பேதுரு 1:9 ஒருவர் வாசிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 1 பேதுரு 1:9. இன்னொருவர் அப்போஸ்தலர் 20:28 எடுத்து வச்சிருக்காங்க. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். 1:9 பேதுரு 1:9. உங்கள் விசுவாசத்தினாலே ஆத்தும ரட்சிப்பை பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அப்போஸ்தலர் 20:28. அப்போஸ்தலர் 20:28.
ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டு தமது சபையை மேற்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்து மந்தை முழுவதையும் குறித்து முதலே இருந்திருக்க வாசிங்க பொறுமையா. ஆகையால் உங்களை குறித்து தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட ஆகிலால் சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேற்பதற்கு கவனிங்க, இயேசு சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டார். அல்லேலூயா. இது சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் சபை. ரைட், உட்கார்ந்து. இது அவருடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் சபையா இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப நாங்க எதை பார்க்கிறோம்னு சொன்னா, பழைய ஏற்பாட்டின் மறுபிறப்பை பார்த்துட்டோம், அந்த அடையாளங்கள். இப்ப புதிய பாட்டின் மறுபிறப்பை குறித்து நான் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? புதிய ஏற்பாட்டின் மறுபிறப்பு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 38வது வசனம். ஜீவ மார்க்கங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தினீர். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். கவனிங்கள், நீங்கள் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக் கொள்வீர்கள். அங்கே தேவன் இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது, பேதுருவே நீ கல்லா இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதில்லை, இதோ நீ பரலோகத்தில் எவைகளை கட்டுகிறாயோ அது பூலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், நீ பரலோகத்தில் எவைகளை கட்டவிக்கிறாயோ அது பூலோகத்திலும் கட்டவிக்கப்படும். அந்த பரலோக திறவுகோலை தேவன் அங்கே பேதுருவிடத்திலே கொடுத்தார். திறவுகோலை பேதுரு பெற்றுக்கொண்டவராய் இருந்தாரே அல்லாமல் வேறு ஒருவர் பெற்றுக்கொள்ளவில்லை. இந்த திறவுகோலை அங்கே பரிசுத்தாவியை பெற்றதும், அங்கே அவர்கள் காத்திருந்து பரிசுத்தாவியை பெற்ற பிறகு முதலாவது ஊழியத்தை அங்கே பேதுரு ஆரம்பிக்கும் போது அங்கே ஞானஸ்தானம் என்கிற ஒரு முறைமையை அவர் கொண்டு வந்தார். இந்த ஞானஸ்தான முறைமையானது முன்பு யோவான் ஸ்நானகனால் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. அது மனம் திரும்புவதற்கான ஞானஸ்தானமே அல்லாமல் வேறு ஒன்றுக்கும் அல்ல. அது அவர்களை சீர்படுத்த, அவர்களுக்கு அந்த குற்ற உணர்வு உண்டு என்பதை அது போதித்து அவர்களை அதிலிருந்து மனம் திரும்ப அது உபயோகமாய் இருந்ததே அல்லாமல் அவர்களுடைய பாவம் அது மூடப்பட்ட நிலைமையிலே தான் இருந்தது. ஆனால் பாவ நிவிர்த்திக்கான ஞானஸ்தானம் யோவான் ஸ்நானகனுடையது அல்ல. ஆகையினாலே இப்பொழுது பாவம் அங்கே பரிகணிக்கப்பட்டது. ஆட்டு குட்டியானது ஆசாரியப்பாட்டு முறைமையின்படி அது பலி செலுத்தப்பட்டது. அதே போல யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவாகி அந்த ஆட்டுக்குட்டியை தண்ணீரிலே கழுவி பின்பதாக பலிக்கு அனுப்பியது போல இயேசு கிறிஸ்து முழுமையான எங்களுடைய பாவங்களுக்காய் ஒரே பலியாக அடிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களின் மீது எங்களை விடுதலையாக்குறது. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அங்கே பேதுரு அதை கூறி, அவர் அங்கே 5000 பேருக்கு என்று நினைக்கிறேன். 5000 பேருக்கா 3000 பேருக்கா? முதல் 3000 பிறகு 5000 பேருக்கு அவர் அங்கே உடனடியாக ஞானஸ்தானத்தை கொடுக்கிறார்கள். பாவ மன்னிப்பு கன்று அதை நீங்கள் கீழே படிப்பீர்களானால் இதுவே வாக்குத்தத்தமும் என்று அங்கே பேதுரு உரைத்திருக்கிறார். ஆகையினாலே ஒரு மனிதன் புதிய பாட்டிலே மறுபிறப்பை அடைய வேண்டுமா இருந்தால் அவன் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுக்கிறதுனாலே அங்கே மறுபிறப்பை அடைந்து கொள்ள முடியாது. உண்மையான வேதாகமத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவன் ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது அப்பொழுது அவன் மறுபிறப்படைகிறான். அப்பொழுது பரிசுத்தாவியையும் அவன் பெற்றுக் கொள்கிறான் என்றுதான் வேதம் உரைக்கிறது. வேறொரு மறுபிறப்பை குறித்து வேதம் பேசவில்லை. வேறு ஒரு பிறவியை குறித்து வேதம் பேசவில்லை. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் மறுபிறப்பு அடைய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதனாலே பேதுரு சொல்லுகிறார், நான் மரித்தேன் ஆனாலும் கிறிஸ்துவுக்குள்ளே நான் மறைந்திருக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே அவர் தீர்க்கதரிசிகளின் மேலே ஜீவித்துக் கொண்டிருந்தார். ஆனாலும் அவர் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உடன்படிக்கைக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வாசம் செய்தார். வாசம் செய்யவில்லை என்று அல்ல,
அவர் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வாசம் செய்து ஜீவித்துக் கொண்டிருந்தார், வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார், அவர்களுக்கு வெளிப்பட்டு கொண்டிருந்தார். அவர்களுக்கு ஒரு மனிதனுக்கு உள்ளே அவர் வெளிப்படவில்லை. பரிசுத்த ஆவி எலியாவின் மேல் இறங்கியது, பரிசுத்த ஆவி சிம்சோன் மீது இறங்கியது, பரிசுத்த ஆவி அங்கே எலிசா மீது இறங்கியது. அது இறங்கியது, ஆனால் அவர்களுக்குள்ளே அது ஜீவிக்கவில்லை. ஆனால் அவர்களுக்குரிய அந்த மனிதர்களுக்குரிய ஊழிய அபிஷேகம் அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்தவர் புதிய ஏற்பாட்டிலே ஒரு மனிதனுடைய இருதயத்தை தெரிந்து கொண்டு அதை உடன்படிக்கை ஸ்தலமாய் மாற்றினார். பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையின் ஸ்தலம் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் மனிதனுடைய இருதயமாய் இருக்கிறது. அவர் ஒரு மனிதனுக்குள் வாசம் செய்கிறார். அவர் அந்த பெரிய தேவனாய் இருந்தும் மல்கியா 2:15 சொல்லுகிறது, அவர் அவர் எல்லா பூரணராயிருந்தும் ஆவியின் பூரணராயிருந்தும் ஏன் ஒருவனை படைத்தார்? ஏன் தேவன் அந்த பெரிய பூரணராயிருந்தும் ஒரு சிறிய மாம்ச சரீரத்துக்குள்ளே வந்தார்? ஏன் அந்த பெரிய தேவன் உங்களுடைய சிறிய இருதயத்துக்குள்ளே வருகிறார்? அதுதான் தேவனுடைய மறுபிறப்பாய் இருக்கிறது. அவர் இருதயத்தை தெரிந்து கொண்டார், பிசாசோ சிந்தியை தெரிந்து கொண்டார். கவனியுங்கள், மறுபிறப்பு என்பதை ஞானஸ்தானத்தினாலே உண்டாகிறது. அது ஞானஸ்தானத்தினாலே உண்டாகினாலும் அது ஆவியினாலே அடையாளப்படுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. மறுபிறப்பு எல்லாரும் ஞானஸ்தானத்தினாலே அடையாளப்படுத்தப்படலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை கொடுக்கிற கூட்டமும் உண்டு. சகோதர சிநேகிதம் சரி என்று சொல்லுகிற ஒரு கூட்டமும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது ஸ்தாபன மார்க்கத்தில். அவர்களுடைய ஐக்கியமானது இன்பமானது. அவர்களுடைய ஐக்கியம் இதை போன்றில்லை. பழைய அப்போஸ்தலருடைய ஐக்கியம் எப்படி இருந்ததோ, ஒருவருக்கொருவர் எப்படி அவர்கள் தங்களுக்குள்ளே ஐக்கியம் கொண்டு அவர்கள் தங்களுக்குள்ளே குறைவுகள் இருந்தால் எல்லாரும் அந்த குறைவுகளை நிவர்த்தி செய்தார்களோ, பணவீக்கமாக இருந்தாலும் ஏதா இருந்தாலும் அவர்கள் தங்களுக்குள்ளே ஐக்கியம் கொண்டார்கள். கவனித்துக் கொள்ளுங்கள். அதே போல இன்றைக்கும் உண்டு. இன்றைக்கும் இதே பிரண்ணாம் சபை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிற கூட்டம் உண்டு. ஆனாலும் அவர்கள் அன்றைக்கு பாலாக்குக்கு பிள்ளையாம் உபதேசம் பண்ணியது போல 2 திருமணம் முடிச்சவரும் பலி போட வரலாம். ஜெசபேலின் மார்க்கம் வேதம் சொல்லுகிறது, பாலாக்கிலே தொடங்கி, மன்னிக்கவும், பிலியாமிலே தொடங்கி ஜெசபேலில் முடிகிறது. இந்த வேதாகமமானது பிலியாமில் தொடங்கி அங்கே ஜெசபேலில் முடிகிறது என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். இந்த சபை காலங்களிலே அது பிலியாமின் உபதேசமாய் கலக்கப்பட்டதா இருந்தது. ஆனாலும் கடைசியிலே அது யாராய் மாறும் என்றால் ஜெசபேலாய் மாறும். உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுடைய தன்மை மாறும். அவர்களுடைய சபைக்குள்ளே இருக்கிற அவர்களுடைய தன்மை மாறும். குடும்பத்துக்குள்ளே இருக்கிற தன்மைகள் மாறும். அவர்களுடைய தன்மை மாறும். அது ஜெசபேல் மார்க்கமாய் சபை மாறும். நாடு மாறும், தேசம் மாறும், எல்லாம் மாறணும். அதுதான் ஜெசபேலின் மார்க்கமாய் மாறும் போது முடிவின் காலமாய் இருக்கிறது என்று தீர்க்கதரிசியும் சொல்லுகிறார். வேதமும் அப்பட்டமாய் உரைக்கிறது. கவனியுங்கள், இன்றைக்கு ஜெசபேலும் இருக்கு. சபைகளுக்குள்ள இல்லாத பொல்லாத ஜெசபேல் எல்லாம் கிடக்குது. சபைகளுக்குள்ள இல்லாத பொல்லாத பிலியாமின் ஆவியும் கிடக்கு, ஜெசபேலின் ஆவியும் கிடக்கு. தோடு போடாதீங்க என்று சொன்ன கேட்கிறேன். தோடு போடுவன், சங்கிலி போடாத, காப்பு போடாத, நகை போடாத, அது பிசாசின் இதண்டா. அது ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, அது பிசாசின் ஆவி. என்ன கட்டப்பாவாடையே போடாதேன்னா கட்டப்பாவாடையை தான் போடுவன்றது அது ஒரு ஜெசபேல். டிஷர்ட் போட்டு சேர்ச்சிக்கு வராதிங்கன்னா டிஷர்ட்டை போட்டு தான் சேர்ச்சிக்கு வருவோம்ன்றது அது ஒரு ஜெசபேல். நீளமான பாவாடையும் நீளமான உடையுங்கள் என்று உங்களுக்கு, அதாவது நீங்கள் கைவிடப்பட்ட கன்னிகளா இல்லாமல் நீங்கள் அந்த 5 கன்னிகள் புத்தி உள்ள கன்னிகளா இருந்தால் இதுக்கு தான் கீழ்படியுங்க. புத்தி இல்லாத கன்னிகை டிஷர்ட்டை போடும், கட்ட பாவாடையை போடும், நகையை போடும், அது போடும், இது போடும், அது தின்னும், குடிக்கும், போடுக்கும், எலும்பும், அது நல்ல சுகமா ஜீவிக்கும். அப்போ அது புத்தி இல்லாத கன்னிகை. அதுக்கு ஞானஸ்நானம் எடுத்தது தான், சத்தியத்துக்கு இருக்குது தான், எல்லாம் செய்யுதுகள் தான். அது ஒன்றும் செய்யலாம். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அது புத்தி இல்லாதது. புத்தி உள்ளது அது தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிறதா இருக்கிறது. அதனாலேதான் புத்தி உள்ளது, புத்தி இல்லாதது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 2 மார்க்கமும் இங்கே ஜீவிக்கும். அந்த ஜெசபேல் அது ஒரு ஆதிக்கத்தை செலுத்துகிற ஆவி, அது கேள்வி கேட்கிற ஆவி. ஜெசபேல் ஆவி என்ன?
கேள்வி கேட்கிற ஆவி, அது ஒரு ஆதிக்கத்தை செலுத்துகிற ஆவி. இன்றைக்கு எலியாவே நீ செய்தத போல நாளைக்கு அதே நேரத்துக்கு உன்னுடைய ஜீவனையும் நான் எடுப்பேன் என்று ஜெசபேல் சபதம் பண்ணினது. ஜெசபேலுக்கு பயந்து எலியா ஓடினான். இன்னைக்கு சாவன சபைகள்ல அது நடக்குது. அநேக ஜெசபேல் எழும்பி இன்றைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாம் கேள்வி கேட்கிற ஜெசபேல்கள் எழும்பிட்டேன். மரிச்சு போன ஆக்களை உயிரோடு எழுப்பவும் அற்புத அடையாளங்கள் செய்கிற ஜெசபேல்கள் எழுப்பிட்டேன். வேதம் சொல்லுகிறது பெண்கள் ஊழியம் செய்ய இயலாது. எந்த ஊழியம் என்றால் அவர்கள் தலைமைத்துவ ஊழியங்களில் வகிக்க இயலாது. ஆனாலும் அவர்கள் தலைமைத்துவம் ஊழியத்தை வகிக்கிறார்கள் ஜெசபேலை போல. அவர்கள் ஒரு தலைமைத்துவ ஆவி. வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தல் 2:14 ஒரு ஆள் வாசிங்கோ. வெளிப்படுத்தல் 2:14. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடர்களை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. உட்கார்ந்து கொள்ளுங்க. பிலேயாமின் போதகத்தை கை கொள்ளுகிற ஒரு கூட்டம் உண்டு. இன்னொரு கொஞ்ச நேரத்தால் அதுக்குள்ள நான் போவேன். பிலேயாமின் போதகத்தை கை கொள்கிற ஒரு கூட்டம் இப்பொழுது உண்டு. அதை குறித்து பேச போகிறேன். இப்பொழுது நாம் இதை குறித்து சற்று பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு ஆதாரமாக நிரூபிக்க யோவான் 11வது அதிகாரம் 49வது வசனம் நீங்கள் வாசிக்கும்படி கேட்கிறேன். யோவான் 11. எல்லாரும் பைபிளை திருப்பினா தான் உங்களுக்கு அந்த காரியம் விளங்கும். அதனால யோவான் 11:49 52 வரை. அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்துக்கு பிரதான ஆசாரியனுமாகிய காய்பா என்பவர் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாய் இருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான். இதை அவன் சுயமாய் சொல்லாமல் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் ஆனபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்க போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றாக சேர்க்கிறதுக்காகவும் மரிக்க போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னார். கவனிங்கள், அந்த மணிவேளைக்குரிய பிரதான ஆசாரியனாகிய காய்பா இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு மாற்றி விடுகிறதாக இருந்தாலும், ஆனால் அவன் அன்றைக்கு அதை தீர்க்க தரிசனமாக உரைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. காய்பா இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொன்னார். எல்லா ஜனங்களுக்காகவும் ஒருவர் மரிக்கிறது பரவாயில்லை. இந்த ஒருவர் எல்லாருக்கும் இடர்களை கொண்டு வருவதை பார்க்கிலும் இப்பொழுது வேதபாரகர்களுக்குள்ளே கருத்து போய்கொண்டிருந்தது. இவர் உயிர்த்தெழுதலை செய்க ஜனங்கள் அநேகர் இவரை பின்பற்ற வழிகிட்டார்கள். இவருடைய அற்புத அடையாளங்களை பார்த்து ஜனங்கள் அநேகர் இவரை ஆதரிக்க வழிகிட்டார்கள் என்று இவர்கள் அவரை கொலை செய்ய வகை தேடிக்கொண்டிருக்கையில் காய்பா சொல்லுகிறார், தீர்க்கதரிசி காய்பா, எல்லா ஜனங்களுக்காக இவர் ஒருவர் மரிப்பது பரவாயில்லை, அது அவர்களுடைய இருதயத்திலே இவரை கொலை செய்யும்படிக்கு ஏவப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனம். ஆனாலும் இவன் மறுபிறப்பு அடைந்தது போல் இருந்தது காய்பா. காய்பா இப்பொழுது தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இவர் மறுபிறப்பு அடைந்தது போல் நீங்கள் காண்கலாம். ஆனாலும் அவர் மறுபிறப்பு அடையவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 19வது அதிகாரம் 15-16. யோவான் 19:15-16. அவர்கள் இவனை அகற்றும் அகற்றும், சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர் பிரதியுத்தரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். கவனிங்கள், இந்த பிலாத்து இவர் ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கவில்லை இயேசுவில். ஆனால் பிலாத்து பிரதான ஆசாரியர்களிடத்தில் கேட்டார். பிரதான ஆசாரியரான காய்பா அந்த மணிவேளைக்கு பிரதான ஆசாரியராக இருந்து தீர்க்க தரிசனம் உரைத்த அதே டைம்ல இயேசு கிறிஸ்துவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும்படி இவர்கள் எல்லாரும் கூட்டம் கூடும்போது பிலாத்து அந்த பிரதான ஆசாரியர்களிடத்தில் கேட்கிறார், இவரை என்ன
யாரு? பிரதான ஆசாரியர்களில் மன்னிக்கணும், என்ன பேர்? காய்பாவும் இருந்தார். காய்பா தீர்க்க தரிசனம் உரைத்தார். அதே காய்பாவும் சொன்னார், அவரை மரணத்துக்கு ஒப்புக் கொடுங்கள், எங்களுக்கு ஒரு ராஜா நீர் போதும். அதுதான் மனு. அவர்கள் கொடுத்த மனு தாக்குதல் என்னென்று சொன்னால், நீர் எங்களுக்கு ராஜாவாயிரும், நீர் எங்களுக்கு ஒரு ராஜா போதும், எங்களுக்கு 2 ராஜா வேணாம். அங்கே மறுபுறப்பு அடையாததை கண்டுகொள்ளலாம். மறுபுறப்பு அடைந்தது போல் காணப்பட்டது, ஆனாலும் மறுபுறப்பு அடையாத ஒரு சுபாவம் இருந்தது. அது முடிவிலே வெளிப்பட்டது. ஜூதாஸ் அற்புத அடையாளத்தை செய்தார், பேய்களை திரட்டினார், எல்லாவற்றையும் செய்தார். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது என்று இயேசு கூறும்போது 12 ஒருவராக ஜூதாஸ் இருந்தார். ஆனாலும் ஜூதாசுடைய நேரம் வந்தது, அவருடைய சுபாவம் வெளிப்பட்டது. மறுபுறப்படையாத நிலையை அது எங்களுக்கு காண்பிக்கிறது. இன்னொன்றையும் பார்ப்போம். மத்தேயு 7:22-23 வாசியுங்கள். அந்நாட்களில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலமும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். மறுபுறப்பு அடையாதவர்கள் யார் என்று என்னை கேட்டால், மறுபுறப்பு அடைந்தவர்கள் போல் கிறிஸ்துவ மார்க்கத்தில் ஜீவிக்கிற கிறிஸ்தவர்கள். மற்றவர்களை வேதம் சொல்கிறது அவர்கள் பரியாசக்காரர், அவர்கள் அக்கிரமக்காரர். ஆனால் மறுபுறப்பு அடையாதவர்கள் யார் என்றால், மறுபுறப்பு அடைந்தவர்கள் போல் காண்பிக்கிற ஒரு கூட்டம் தான் மறுபுறப்பு அடையாத கூட்டம். நன்றாக கவனிங்க, இது முக்கியம். சில பேர் யோசிக்கிறது மறுபுறப்பு அடையாதவர்கள் யார் என்றால் அந்நிய மார்க்கத்தார், அவர்கள் இவர்கள் அவர்கள் எல்லாம் துர்க்குணத்தில் உருவாகினவர்கள். அவர்களை வேதம் சொல்லுகிறது பரியாசக்காரர். அவர்கள் எப்பொழுதுமே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் பரியாசம் செய்து கொண்டிருப்பார்கள், இயேசுவை பரியாசம் செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் பரியாசக்காரர்கள். ஆனால் இந்த மறுபுறப்பு நிலைமை, உண்மையான மறுபுறப்பு அடையாதவர்கள் உண்மையான மறுபுறப்பை பெற்றவர்கள் போல் காண்பிக்கிறவர்கள். பாருங்கள் ஜூதாசை, பாருங்கள் பிலேயாமை, பாருங்கள் காய்பாவை. மறுபுறப்பு அடைந்தவர்கள் போல் காணப்பட்டார்கள், ஆனாலும் முடிவிலே அவர்கள் நிலை என்னவாய் மாறி. இப்பொழுது நாம் பார்ப்போம், பழைய ஏற்பாட்டில் மறுபுறப்பின் அந்த உபதேசம் எப்படியாக இருந்தது. பழைய ஏற்பாட்டின் மறுபுறப்பு, அப்படி பழைய ஏற்பாட்டில் ஒரு மறுபுறப்பு இருந்ததினாலே தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மறுபுறவி அல்லது மறுபுறப்பை ஒருவன் பெற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டிலே ஒரு மறுபுறப்பை அவர் வைத்திருந்தார். அப்போ பழைய ஏற்பாட்டிலே மறுபுறப்பு எதை, எங்கே, எப்படி அது கண்டுபிடிக்கலாம், எப்படி காண்பிக்கப்படுகிறது? கவனியுங்கள். அங்கே ஆதிகாமத்திலே ஆபிரகாமை தேவன் அழைத்தார். ஆபிரகாமை அழைத்து அந்த சந்ததிக்கு அவர் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி ஆபிரகாமுக்கு விருத்த சேதனம் என்கிற ஒரு அடையாளத்தை வைக்கிறார். அந்த விருத்த சேதன முறைமையானது அந்த சந்ததியை பிரித்து காட்டுகிறது. விருத்த சேதனம் செய்தவர்கள் மாத்திரமே ஆபிரகாமின் சந்ததி, ஜூதர்களாக, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, தேவனாலே அழைக்கப்பட்ட ஒரு கூட்டமாக அது ஜொலித்து கண்டிருந்தது. விருத்த சேதனம் கூட்டம். கவனித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 4:30 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியாய் பெற்று. முத்திரை என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. என்னது முத்திரை? தீர்க்கதரிசி சொல்ற பரிசுத்த ஆவி, வேதமே சொல்லுது பரிசுத்த ஆவிக்கு அடையாளம் முத்திரை. முத்திரை என்ற எப்படித்தானே, அதை குறித்து நான் செய்தி கொடுத்திருக்கிறேன். பரிசுத்த ஆவி என்ற செய்தியில் எத்தனை பேருக்கு இங்க இருக்கிறார்கள், சில பேர் வீடியோ பார்ப்பாங்க, அவங்களுக்கு குழம்புங்க. முத்திரைன்னு சொன்னா சீல் குத்தப்பட்ட உண்டு. ஒரு எம்பளப்புக்கு மேல முத்திரை குத்தினா
அது போய் சேர மட்டும் முத்திரை தான். அதே மாதிரி வாகனத்துக்கு லோட் பண்ணிட்டு பின்னுக்கு லொக் போட்டு ஒரு கம்பெனியோ ஒரு கவர்மெண்ட்டோ ஒரு சீல் பண்ணினா அந்த வாகனம் போக மட்டும் திறக்க கூடாது. அதுதான் சீல். முத்திரை என்றதும் ஒரு மனிதன் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் போது அவன் முத்திரை பண்ணப்படுகிறான். அவன் எனக்கு சொந்தம் என்கிற அடையாளத்தை பெற்றுக் கொள்கிறான். அதுதான் அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிற முத்திரையின் அடையாளமாக இருக்கிறது. யோவான் 14ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 14 17 18 வாசிங்கோ. 17 முதல் வாசிங்கோ. 18 17 14வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம். சீக்கிரமாக. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. உலகம் அந்த சத்திய ஆவியை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அது அவர்களை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களோடு இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். கீழே 18 நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன். யோவான் 14 17 18. சரி, அப்படியே யோவான் 16 8 வாசிங்க. அப்படியே யோவான் 16 8 2 8 தட்டினா 16 குயிக் வாசிக்கணும். 16 8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் பரிசுத்தாவி வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அப்படியே 11வது வசனத்தை வாசிங்கோ. இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நியாய தீர்ப்பை குறித்தும் பரிசுத்தாவியானவர் கண்டித்து உணர்த்துவார் என்று யோவான் 16ஆம் அதிகாரம் 8 11 நாங்க பார்க்கிறோம். ஆனாலும் பெண்கள் தலைமைத்துவம் வகிக்கிறார்கள். பெண்கள் சபையை தாங்களாக சுயமாக நடத்தக்கூடாது. பெண்களே அதுக்கு மேப்பர் போதகரமாக இருக்கிறார்கள். பெண்களுக்கு மேப்பர் போதகர் என்ற பதவி பட்டங்கள் இங்கே கொடுக்கப்படவில்லை வேதாகமத்திலே. ஆனால் பெண்களுக்கு உபதேசம் பண்ணலாம், பெண்கள் சுவிசேஷம் சொல்லலாம். ஆனால் தலைமத்துவவாதிகளாக அவர்கள் ஒரு தங்களை ஒரு பிரசங்கிகளாக, அவர்கள் ஒரு அற்புத அடையாளம் செய்கிறவர்களாக, அவர்கள் கையை வச்சா விழுகிறார்கள். அவர்கள் தான் வெளிப்பாடுகளை இப்ப சொல்லுகிற ஒரு ஜெசபேலின் மார்க்கமாய் இப்பொழுது சபை மார்க்கம் மாறிவிட்டது. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா யூடியூபை தட்டினாலும் எதை தட்டினாலும் ஆண்களை விட பெண்கள் வெளிப்பாடு சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். பெண்கள் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். பெண்கள் பலிபீடம் ஏறி ஆண்களை அடக்குமுறைக்கு வந்து விட்டார்கள். அதுதான் ஜெசபேலின் மார்க்கம் கடைசி காலத்தில். பெண்களுக்கு வேதத்திலே அனுமதி இல்லை. பவுல் சொல்கிறார், அவர்கள் சபையிலே அமைதியாய் இருக்க கடவர்கள். ஸ்திரிக்கு புருஷன் தலையா இருக்கிறார், தேவன் அல்ல. அவர் வந்து புருஷனை கேட்பார், உங்களை அல்ல. ஸ்திரிக்கு புருஷன் தலை, புருஷனுக்கு தேவன் தலை. முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிய முதல் அப்படின்னா என்னது? சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியவன். அல்லேலூயா. ரைட். இதை எதற்காக இப்பொழுது நாம் பார்த்தோம்? புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள். ரைட். இப்பொழுது பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்கிற காரியத்தை குறித்து நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா? கவனித்துக் கொள்ளுங்கள். அப்ப புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுதல் அல்லது மறுபிறப்பு அடைதல் என்பது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுதலாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுதல். ரைட். இப்பொழுது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுதல் மறுபிறப்பாயிருந்தால் அந்த பரிசுத்த ஆவி யாரு? இன்றைக்கு ஆவியிலே 2 ஆவி. ஒன்று அந்தி கிறிஸ்துவின் ஆவி, இன்னொன்று பரிசுத்த ஆவி. அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்றால் நீங்க ஒரு பெரிய சாத்தான் என்று நினைக்காதீங்க. அந்தி கிறிஸ்து என்றால் அவன் ஒரு டூப்ளிகேட் இயேசு. இதை மைண்ட்ல வைக்கணும். கவனிக்கணும். என்னைய கவனிக்கணும். ஒரு டூப்ளிகேட் கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து என்னது? அந்தி கிறிஸ்து என்றா டூப்ளிகேட் கிறிஸ்து, டூப்ளிகேட் இயேசு. ஆனா இயேசுவை போலே அது டூப்ளிகேட். இந்த டூப்ளிகேட் ஆவியும் இருக்கு, ஒரிஜினல் பியோ ஆவியும் இருக்கு. இப்படித்தானே பாலுக்குள்ள தண்ணியை கலந்தா தண்ணி எது பால் எது கண்டுபிடிக்கலாமா? பாலுக்குள்ள தண்ணியை கலந்தா தண்ணி எது பால் என்று கண்டுபிடிக்கலாம். மிளகுக்குள்ள பப்பா கொட்டையை போட்டு விற்கிறவனும் இருக்கிறான்.
கணக்கு மிளகுக்கு பப்பா கொட்டையை போட்டு கிராம் ஏற்றி வித்தவனும் இருக்கிறான் அதுக்கு போட்டு விட்டா எது மிளகு எது பக்கா கொட்டையன்னு செய்யா விளங்குதோ. அப்ப கலப்பு இருக்கு, கலப்பு இல்லையண்டு இல்ல. இப்ப இதுல எது சரியென்று கண்டுபிடிக்க வேண்டியதுதான் இந்த மணிவளைக்குரியது அவனுடைய செய்தியாயிருக்கிறது. அநேகர் தாங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டோம் என்று அந்தி கிறிஸ்து, அவன் ஒரு கிறிஸ்து, அவன் ஒரு இயேசுவை போல இருக்கிற இயேசு. அவன் பிசாசா வழிபடையில, இயேசுவா வழிபட்ட இயேசு, டூப்ளிகேட் இயேசு. இந்த இயேசுவும் ஒரிஜினல் இயேசுவும் ஒரே மாதிரி. அதால இந்த இயேசுவா என்று கண்டுபிடிக்கிறது வார்த்தையை வச்சுதான் கண்டுபிடிக்கலாம். ரெண்டு இயேசு ரெட்ட பிறவியில ஒரே மாதிரி வந்து நின்றா நீங்க எந்த இயேசுவை நீங்க சொல்லுவீங்க? ஏதோ முன்ன பின்ன இயேசுவோட பழகினாக்கள் மாதிரி, இல்லாட்டி ஏதோ இயேசு வந்தீங்களோட கலைஞ்சிட்டு போற மாதிரி தான் இயேசுவை நேரம் வந்து விட்டா கண்டுபிடிக்கும். எதினால இயேசுவை கண்டுபிடிக்கலாம்டா வார்த்தையினால். ஏது உண்மையான இயேசு ஏது பொய்யான இயேசு வந்து வார்த்தையினால எல்லாம் கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த அந்தி கிறிஸ்து இந்த கிறிஸ்துவையும் உண்மையான தேவனுடைய ஆவியையும் கண்டுபிடிச்சா தான் நீங்கள் மறுபுறப்பு எந்த மறுபுறப்பு சரி என்று கண்டுபிடிக்கணும். முதல்ல பரிசுத்த ஆவி என்றால் என்ன என்றது தெரிஞ்சாதான் நீங்கள் அந்தி கிரைஸ்ட்னாலே பிடிபட்டிருக்கிறீர்களா, உண்மையான பரிசுத்த ஆவினாலே நீங்கள் பிடிபட்டிருக்கிறீர்களா என்று கண்டுபிடிக்கலாம். ரைட், இப்பொழுது நாம் திருப்பிக் கொள்வோம். எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாது. அன்றியும் நீங்கள் 1:2 வாசிங்க. 1 யோவான் 1:2. எவ்வளவுக்கு வேதத்தை நீங்க குயிக்கா திருப்பீங்கன்னு பார்ப்போம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1:2. என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானாகில் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறார். ஆனா யோவான் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக நீதிபரராய் இருந்து பரிந்து பேசுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா 1 யோவான்ல இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். பரிந்து பேசும் ஊழியம் பரிசுத்தாவிக்கு கொடுக்கப்பட்டது. நீதிபரன் என்று பரிசுத்தாவியை வேதம் சொல்லுகிறது. நீதியாக பிசாசு அங்கே உட்கார்ந்து கொள்ளுங்க. நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியானவர் நீதியை குறித்து பிரசங்கம் பண்ணுவார். ஆனால் வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து மாத்திரமே அந்த நீதிபரராயிருக்கிறார், அந்த பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். ரைட், இதிலிருந்து நீங்கள் சிறிய விளக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம். பெரிய விளக்கத்தை இப்பொழுது தருகிறேன். மத்தேயு 11:28 வேதாகமத்தை திருப்புங்க, அப்பதான் உங்களுக்கு விளங்கு. மத்தேயு 11:28 கண்டு வாசிங்கோ. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். என்னத்தை தருகிறாரா? இளைப்பாறுதல். அது ஒரு பெரிய செய்தி, இளைப்பாறுதல். ஏசாயா 28:11-12. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாசைகளினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும். இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும். உட்கார்ந்து கொள்ளுங்க. ஏசாயா 28 இளைப்பாறுதலை குறித்து பேசுகிறது. அங்கே தீர்க்கதரிசி பேசும்போது சொல்லுகிறார், இளைப்பாறுதல் என்பது அதுவும் பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாய் இருக்கிறது. இளைப்பாறுதல் என்றால் என்ன? பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாய் இருக்கிறது. இளைப்பாறுதல் தேவனுடைய ஆவிக்குள்ளே, தேவனுடைய ஜீவனுக்குள்ளே அது தங்கி இருக்கிறது. கவனிங்கள், ஜோவேல் 2:28 வாசிங்க. கேட்கா ஜோவேல் 2:28. நீங்க எல்லாம் குறிக்கணும் பைபிள்ல. ஜோவேல் 2:28. மாம்சமான யாவர் மேல். அதற்கு பின்பு
நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார். ரைட், ஓகே. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யார் சொன்னது? பிதா சொன்னவர். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று பிதா சொன்னவர். இப்ப நீங்க அப்போஸ்தலர் 2:14 ஊற்றப்பட்ட ஆவி அது பிதாவின் ஆவியா வேறு ஒருவரா பார்ப்போம். அப்போஸ்தலர் 2:14. அவன் எழுந்து இரவிலே பிள்ளை. அப்போஸ்தலர் 2:14-16. அப்பொழுது பேதுரு 11 பேரோடும் கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவிகொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையா இருக்கிறதே. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தது. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தது. 2:16 கவனியுங்கள். இது தீர்க்கதரிசியாகிய யோவேலுக்கு அவர் சொன்னார், என் ஆவியை மாம்சமானவர்கள் மேல் ஊற்றுவேன். அது பிதாவின் ஆவி, தேவனுடைய ஆவி. அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே அங்கே பொழியப்பட்ட அந்த ஆவி இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த பரிசுத்த ஆவி. இன்னும் நான் கொஞ்சம் வழங்கட்டும், ஆழமா போனா டைம் எடுக்கும். லூக்கா 24:49. ஏன் இந்த வசனங்களை இதுல நான் ஆட் பண்றேன்னு சொன்னா சில வழியில கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், உங்களுக்கும் அது உபயோகமா இருக்கும். லூக்கா 24:49 குயிக்கா. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும். பாருங்க, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு தருகிறேன். பிதா வாக்குத்தத்தம் பண்ணினது யோவேல் 2:28. அவர் தம்முடைய ஆவியை அங்கே மாம்சமானவர்கள் மேல் ஊற்றுவதாக. ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்க, தேவனுடைய ஒழுங்கு தேவன் குழப்பல, ஜனங்கள் குழம்பி போய் இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியண்டா வேறொரு நபர், அப்ப பிதாண்டா வேறொரு நபர். அது பிதாவின் ஆவி, பிதாவின் ஜீவன், அவர் பூரணராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. இப்போ அப்போஸ்தலர் 1:8 குயிக்கா வாசிங்க. அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இந்த பரிசுத்த ஆவி யாரு? பிதாவினுடைய ஆவி. அவர் வேறு ஒருவர் இல்ல. இந்த பிள்ளையாம் வந்து சொல்லுவான், அவர் வேறு ஒருவர். இந்த பிள்ளையாம் போல கள்ள போதகர் வந்து சொல்லினும் அவர் ஒரு வேறு ஒருவர். பரிசுத்த ஆவியானவர் வேறொருவர் என்றா அப்ப தேவன் ஆவி எங்க ஊற்றப்பட்டது? இயேசு சொல்றாரே, பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இப்பொழுது நான் உங்களுக்கு தருகிறேன். அவர்தான் வசனத்தை தெரியுமே அவருக்கு நல்லா. இயேசுவுக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், ஏற்ற வழியிலே அதை தருவார் என்று. அது அந்த மணி வேளைக்குரிய நேரத்துக்கு வரணும். 1 Corinthians 12:12. இது ஒரு பெரிய செய்தி, வித்தியாசமான கோணத்தில். இப்பொழுது நான் எதற்காக என்றால் மறுபிறப்பு அடைதல் எந்த ஆவியினால் என்பதை அடையாளப்படுத்தும். 1 Corinthians 12. சரீரம் ஒன்று, அவைகளுக்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தில் அவயவங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரே தேவன் நமக்குண்டு, ஒரே கர்த்தர் நமக்குண்டு, ஒரே விசுவாசம் நமக்குண்டு, ஒரே ஞானஸ்நானம் நமக்குண்டு. கலாத்தியர் 1 எபேசியர் 4:5 திருப்பிக் கொள்ளும். கலாத்தியர் 1:6. இப்ப நீங்க எபேசியர் திருப்பிக் கொள்ளுங்க. எபேசியருக்கு ஒரு வாசிப்போம். எபேசியர். ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் இருங்கோ விளங்கானும். ஒரே கர்த்தர் தான் எங்களுக்கு, ஒரே தேவன் தான், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்தானம் தான் இந்த வேதம் பதிவுபட்டப்பட்டு உண்டு. 10 ஞானஸ்தானம் இல்லை எங்களுக்கு, 10 தேவனும் இல்லை, 10 விதமான விசுவாசமும் இல்லை.
பாவ மன்னிப்பு கண்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவன் தம்முடைய ஆவியை வைத்தார் என்று விசுவாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தேவன் என் மகிமையை வேறொருவனுக்கும் கொடேன் என்று பழைய ஏற்பாட்டிலே மோசே மூலமாக உரைத்திருக்கிறார். என் மகிமையை வேறொருவனுக்கும் கொடேன், அவர் வேறொருவனுக்கு கொடுக்க மாட்டார். இந்த இயேசு என்ற சரீரம் அதை அவர் தமக்கென்று ஆயத்தப்படுத்தி தம்முடைய ஆவியவே அவருக்குள் ஊற்றி இந்த பூமியையும் இங்கிருக்கிற முழு அதிகாரத்தையும் அவருக்குள் ஒப்பு கொடுத்தாரே அல்லாமல் வேறொருவருக்கும் ஒப்பு கொடுக்கவில்லை. பிதா இயேசு கிறிஸ்துவின் சாயலை எடுத்தார். அவர் அந்த சரீரத்துக்குள் அந்த அனாதி ஆவி கொண்டவர், அநேக பூரண ஆவியுடையவராய் இருக்கிறவர். அந்த சிறிய சரீரத்துக்குள் தம்முடைய ஜீவனை வைத்தார், தம்முடைய சித்தத்தை அந்த சரீரத்தில் வைத்தார். இந்த பூமியும் நான் இருக்க தமக்கு கிட்டும் அது அவர் ஆயத்தம் பண்ணினார். அவர் யாராலும் காண இயலாது. கண்டவன் செத்தவன், பிதாவை கண்டவன் செத்தவன். இயேசு கிறிஸ்துவை பிதாவாய் காண்கிறோம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஏனென்றால் பிதாவை காண முடியாது என்பது எல்லாரும் அறிந்த ஒன்று. பிதாவை சும்மா கண்டதுக்கே இந்த சும்மா கண்டதுக்கே மோசேக்கு அந்த நிலைமை, சும்மா கண்டதுக்கே வேறு யாருக்கு? யாக்கோப்புக்கு அந்த நிலைமை. சும்மா அவரை பார்த்தா ஜோவான் பார்த்தார். கவனிங்கள், அவரை பரிபூரணா இருக்கிறார். வேதம் அவரை குறித்ததான வெளிப்படுத்தல் இனி 1000 வருஷ சக்திக்கு போய் அப்படியே போய் காலங்கள் வரும் இங்கே போன அவர் தரவே. இந்த பூமியின் தொடக்கத்தையும் முடிவையும் சொல்லியே எங்களுக்கு வருதில்லை மண்டைக்கு. அனாதி கோடி கோடி ஆண்டுகளாய் இருக்கிற தேவன் சித்தங்கள், தேவனுடைய ரகசியங்களை வெளிப்படுத்தினா காணுமோ? மல்கியா 2:15 என்ன சொல்லுகிறது? அவர் ஆவியில் பூரணராயிருந்தும் ஒரு ஆதாமை அல்லவா படைத்தார். எத்தனை ஆதாம படைக்க இயலுமாம் அவரால். ஆனாலும் அவ்வளவு பெரிய தேவன் ஒரு ஆதாமை இல்ல படைத்தார். ஏனென்றால் அவர் ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவன் ஒரு தமக்கென்று ஒரு சித்தத்தை, ஒரு நோக்கத்தை உடையவராயிருக்கிறார். அதனாலே அவ்வண்ணமாய் தேவன் கிரியை செய்தார். கவனிங்கள், இன்றைக்கு மறுபிறப்புக்கு அநேக வழிகளை அவரால் ஆயத்தப்படுத்தியும், ஆனாலும் மறுபிறப்புக்கு புதிய ஏற்பாட்டிலே அவர் கொடுத்த வழியானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதிலே மறுபிறப்பின் அடையாளமாயிருக்கிறது. இனி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டா அந்த பரிசுத்த ஆவி அண்டி கிரைஸ்டா அல்லது பரிசுத்த ஆவியா என்பதை எதினாலே அடையாளம் கண்டுகொள்ளலாம் என்றால் கிரிகையினாலே அடையாளம் கண்டுகொள்ளலாம். எதினாலே? கிரிகையினாலே. இதை எண்ணம் விரித்தால் விரித்துக்கொண்டே போகலாம் கிரிகையை பற்றி. அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சு கொண்டீங்க? பழைய ஏற்பாட்டிலே மறுபிறப்பு அடைந்தவர்கள், அதே நேரத்திலே பழைய ஏற்பாட்டிலே மறுபிறப்பை அடைந்தவர்கள் போல் இருக்கிறவர்கள், அடைந்தவர்கள் போய் இருக்கிறவர்கள். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டிலே மறுபிறப்பு அடைந்தவர்கள் போய் இருக்கிற ஒரு கூட்டம் தான் இந்த பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்த கூட்டமும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுத்தும் அந்த பாலாக்கின் பிலேயாவின் உபதேசம் போல, ஜெசபேலின் உபதேசம் போல இன்றைக்கு சபைக்குள்ளே ஜீவித்துக் கொண்டிருக்க அந்த ஆவிகள் எடுத்தது போல, மறுபிறப்பு அடைந்தது போல இருக்கிற ஆவிகள். ஆனால் மறுபிறப்பு அடையாத ஆவிகள், மறுபிறப்பு அடைந்த ஆவிகளை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோம். யாவரும் கண்களை மூடுவோம். பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம்.